எஸ்தர். எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழுவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறிடத்திலிருந்து எழும்பும். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை விடுதலையாக்க உங்களுக்கு சகாயம் பண்ண ஒரு வழி அல்ல, பல கோடி வழிகள் உண்டு. மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யாமல் போனாலும் அதை குறித்து கவலைப்படாதே. உங்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் உண்டாக்க கர்த்தர் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஆகவே உங்களுக்குள் இருக்கிற எல்லா அபிஷேகத்தோடு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உங்களுடைய நேரம். ஹல்லேலூயா. அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எல்லா அபிஷேகத்தோடு சொல்லுங்க, இது உங்களுடைய நேரம். ஹல்லேலூயா. அதன் தலைப்பில் கீழ் தான் நான் பேச போகிறேன். ஏனென்றால் புதிய வருடத்திலிருந்து கர்த்தர் புதிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நான் நினைத்ததை பார்க்கலும் கர்த்தர் அதிகமான வெளிப்பாடுகளோடு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் 2 மாதங்கள் மட்டும் இதை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்ட போது கர்த்தர் சொன்னார், உன் வழிகள் என் வழி அல்ல, என் யோசனைகள் உன் யோசனைகள் அல்ல. நான் செய்ய நினைத்ததை நான் செய்வேன், அது தடைப்படாது. பட் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் வித்தியாசமான விதத்தில், வேறுபட்ட விதத்தில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் நன்றாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த கடந்த 7 மாதங்களில் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை இந்த சத்தியங்களை கொண்டு புதிதாக்கியிருக்கிறார், மறுபடுத்தியிருக்கிறார். ஆகவே உற்சாகமாய் சொல்லுங்க, இது என்னுடைய நேரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது உங்களுடைய நேரம், இது உங்களுடைய உயர்வின் நேரம், இது உங்களுடைய வெற்றியின் நேரம். ஆமேன். இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது ஒன்று மட்டும் எனக்கு யோசனையா இருக்கிறது. உங்களுக்கு காலமும் காலத்திற்கு நீங்களும் இடையில் இருக்கிற வேறுபாடு என்ன என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு காலமும் காலத்திற்கு நீங்களும் நடுவில் இருக்கிற அந்த வித்தியாசம் என்ன, அந்த வேறுபாடு என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நன்றாக தெரியும், நாம் அனைவரும் நேரத்துக்கு உட்பட்ட காலத்துக்கு உட்பட்ட சிருஷ்டிப்புகளாக இருக்கிறோம். ஆகவே ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், நித்தியத்தின் தேவனோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நித்தியத்தின் தேவனோடு காலத்திற்கு உட்பட்ட மக்கள் இணையும் போது அதில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அந்த பிரச்சனை என்னன்னா, நம்முடைய அளவிற்கு உட்பட்ட சிந்தையினால், மனதினால் எப்பொழுதுமே தேவனுடைய நேரத்தையும் காலத்தையும் புரிந்து கொள்ளவே முடியாது. எப்பொழுதுமே புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லவே முடியாது. காரணம், நம்முடைய அறிவுத்திறன், நம்முடைய புத்தி கூர்மை அளவிற்கு உட்பட்டது. தேவன் நித்தியமான தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அது உங்களுக்கு தெரியும்? கர்த்தர் நித்தியமான தேவனாய் இருக்கிறார். அவர் நித்தியமான தேவனாய் இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, சில காரியங்கள் அவர் நித்தியத்தில் தீர்மானிக்கிறார், நேரத்தில் அல்ல, காலத்தில் அல்ல. நமக்காக அவர் ஏற்படுத்தியிருக்கிற சில திட்டங்கள், சில தீர்மானங்கள், சில முடிவுகள் அவர் நித்தியத்தில் யோசித்திருக்கிறதுனால நமக்கு அதை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கிடையாது. அதற்கேற்ற அறிவுத்திறன் நம்மிடத்தில் இல்லை. ஏனென்றால் நம்முடைய அறிவு ஒரு அளவிற்கு உட்பட்டது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். மிக ஆழமான சத்தியங்களில் இது ஒன்று, ஆழமான வேத வாக்கியங்களில் இது ஒன்று, ஒரு மகத்தான சத்தியம். எபேசியர் 1:4 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்போ தெரிந்து கொண்டாருங்க? உலக தோற்றத்திற்கு முன்னே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க.
அப்போ நீங்க ஒரு ஆஃப்டர் தாட் அல்ல, ஒரு பின் யோசனை அல்ல, நீங்கள் ஏதோ தேவனுடைய பின் விளைவல்ல, நீங்கள் ஏதோ தேவன் ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டு திடீர்னு நீங்க வந்துட்டீங்க. நீங்க ஒரு தற்செயல் பிறவி அல்ல, நீங்க ஒரு விபத்து அல்ல, நீங்க ஒரு தவறல்ல, மாறாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அநேகர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள், பாஸ்டர் எங்கள் தாய் தகப்பன் என்னை திட்டமிடலன்னு சொல்லிட்டாங்க, நான் சேஃப்டி பீரியடில் தான் பிறந்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஒருவேளை அவங்க திட்டமிடல, ஆனால் கர்த்தர் திட்டமிட்டார். தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார். 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்திருக்கிறார்னா எந்த காலத்துல சொல்லப்பட்டிருதுங்க? சத்தமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. எத்தனை பேர் பாஸ்ட் டென்ஸ் சொல்றீங்க? எத்தனை பேர் பிரசன்ட் டென்ஸ்ன்றீங்க? நிகழ்காலம் எத்தனை பேர் சொல்றீங்க? ஓகே. ஆசீர்வதித்திருக்கிறார் நிகழ்காலமா கடந்த காலமா? பாஸ்ட். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே பிதாவாகிய தேவன் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே முடிக்கப்பட்டாயிற்று. அப்படி என்றால் எனக்கு அது என்ன சுட்டி காட்டுகிறது என்றால், எனக்குரியது எல்லாமே நான் இங்க வருவதற்கு முன்பாகவே தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார். கவனிங்க, முன்னுரையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இதை தயவுசெய்து புரிந்துக்கோங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், அவருக்கென்று தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பிறகு உங்களை உருவாக்கி உண்டாக்கி உங்களை உலகத்திற்கு அனுப்பி ஒரு தாய் தகப்பன் மூலமாக உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு அநேக மக்களை உங்களுக்கு உதவும்படியாக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு வேண்டிய தகுதிகளை கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய புத்தி கூர்மையை கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய உங்களை போதிக்க அவர்களுக்கு வேண்டிய அறிவை கொடுத்து, பாருங்க, உங்கள் நிமித்தமாய் பல நூற்றுக்கணக்கான மக்கள் உங்கள் நிமித்தமாய் பிறந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில். உங்களுடைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், நீங்க வேலை செய்கிற முதலாளி உங்களுக்காக உண்டாக்கப்பட்டார். நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலை செய்வதற்கு அந்த கம்பெனி உண்டாக்குனவர் உங்களுக்காக. Oh, you're not ready for this. உங்களுக்காக அந்த கம்பெனியை ஆயத்தம் பண்ணும்படியாக அந்த மனுஷன் கிட்ட சொத்து கொடுத்து, நீ இந்த கம்பெனியை ஆரம்பித்து என் பிள்ளைக்கு நீ சம்பளம் கொடுத்தா நான் இன்னும் உன்னை உயர்த்துவேன். ஹலோ, நூற்றுக்கணக்கான பேரை உங்களை எழுப்புவதற்கு கர்த்தர் அவங்களை உண்டாக்கினார். மை காட். மரச்செடி கொடிகள் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது. என் பிள்ளை தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆக உண்டு பண்ணினவர் தேவன். உங்களுக்காக விவசாயிகளை உண்டாக்கி அவர்கள் பயிரிட்டு அந்த சோறை நீங்க தின்னு நீங்க வளர்ந்து புஷ்டியாக்கப்பட்டு உங்களுக்காக ஆடு மாடுகளை வெட்டி இறையை கொடுத்து இறைச்சியை கொடுத்து உங்களை சந்தோஷமாய் வைத்து, இதெல்லாம் எதற்காக என்றால் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. உலக தோற்றத்துக்கு முன்பாக எந்த ஒரு படைப்பு இருப்பதற்கு முன்பாக நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதன் பின்பு என்ன சொல்கிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல ஆசீர்வாதங்களோடு இருக்கிறீங்களா? எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆஹா, அப்படி என்றால் நான் இங்க வந்து சேர்வதற்கு முன்பாகவே எனக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்து விட்டார். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். உங்களை குறித்து எனக்கு தெரியல, எனக்கு அது ஏற்கனவே நான் மிகுந்த நான் இதில் மூழ்கிட்டேன் காலையில் பேசும்போது. கவனிங்க, இது ஏற்கனவே என்னுடையது. சொல்லுங்க, எல்லாமே ஏற்கனவே என்னுடையது. மீண்டுமாய் சொல்லுங்க.
எல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்பாக ஏற்கனவே என்னுடையதாய் இருக்கிறது. அப்படி என்றால் ஏற்கனவே என்னுடையதாய் இருக்குமானால், ஏற்கனவே கொடுக்கப்பட்டதாய் இருக்குமானால், கவனிங்க, நான் சென்று அதை பெற வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னை பெற்றுக்கொள்ளும். உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டு, நீ வருவதற்கு முன்பாக எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி அனுப்பி கொடுத்து விட்டார். அப்படியானால் ஏற்கனவே எல்லாம் என்னுடையதாக இருக்கும்போது, நான் வருவதற்கு முன்பாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா, அப்போ நான் போய் அதை நாடி தேடி அதை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் என்ன தேடி பெறணும். ஹலோ, இப்படி சொல்றாங்க. கவனிங்க, நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக உண்டாக்கப்படவில்லை, ஆசீர்வாதம் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது. அப்படி என்றால் நான் ஆசீர்வாதத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அது என் பின்னே வரும். நிரூபித்து காட்டுகிறேன் பாரு. சங்கீதம் 112. இதுதான் மொழி. 2 மொழியில் பேசினா பாக்கியம். அதில் விட்டுது இதில் கிடைக்குது, இதில் விட்டுது அதில் கிடைக்குது. 2 ஆராதனைகள் கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் மற்றவர்களிடையே இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஆல்ரைட், சங்கீதம் 112 முதலாம் வசனம் ஃபர்ஸ்ட் வாசி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் அல்லேலூயான்னு சொல்லணும்? அல்லேலூயா அதுக்கப்புறம் தான் சொல்றார். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு அல்லேலூயான்றார். ஏன்? அடுத்து வரும் ஆசீர்வாதங்கள் நிமித்தமாய். 3ஆம் வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். யார் வீட்டில்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில். நான் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தினுடைய வீட்டில் இல்ல, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்குது. அப்படின்னா நான் ஓனர், அவங்க வாடிக்கையாளர்கள், அவங்க டெனன்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என்னுடைய டெனண்டா இருக்கிறாங்க. விளங்கிச்சுங்களா? நீங்க போய் அதை தேடி பிடிச்சி அதுக்கு பயங்கர சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3 வேலை எடுத்துட்டு ஓவர் டைம் எடுத்துட்டு சில நேரத்தில் ஓவர் டைம் எடுத்துட்டு ஃபுல் டைமாக போயிடுறாங்க. ஏன் காரணம்? அவர்கள் ஆசீர்வாதத்தை போய் அடையணும்ன்றாங்க. கர்த்தர் சொல்கிறார், இல்லை, ஆசீர்வாதம் உன்னை தேடி நிற்குது, உன் அட்ரஸை தேடி நிற்குது. நான் உன்னை வச்ச இடத்துல நீ இல்லாமல் இப்போ அது சுற்றி தேடுது, கொரியக்காரன் மாதிரி. எங்கே போய்விட்டார்? இந்த கொடுத்த அட்ரஸ்லேயே ஆள் இல்லையே. இருக்கிறீங்களா? ஓகே, யூ ஆர் ஸ்டில் தேர். ஐ ஹோப் ஸோ. ஸோ நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆசீர்வாதம் உங்களை தேடி கொண்டு இருக்கிறது. ஆமென். கவனிங்க, முக்கியமான ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாக தேவன் ஏற்கனவே என்னிடத்தில் ஏதோ ஒன்று கொடுத்திருப்பாரானால் அதை வெகு சீக்கிரமா என்னுடைய கருத்தில் வந்தே ஆகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் நேரம் தான் ஆக போகுதுங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் தான் ஆக போகுது, உங்ககிட்ட வரப்போகுது. கவனிக்க வேண்டும். எஸ்தர் புஸ்தகம் எத்தனை பேர் முழுசமாக வாசித்திருக்கிறீங்க? எஸ்தர் புத்தகத்தை. God bless you. எஸ்தர் புத்தகத்தை வாசித்தவர்கள் நீங்கள் ஒன்று கண்டுபிடித்திருப்பீர்கள். தேவனுடைய நாமம் அதில் எழுதப்படவில்லை. ஒரே ஒரு இடத்துல கூட எஸ்தர் புத்தகத்தில் தேவன் என்கின்ற வார்த்தை எழுதப்படவில்லை. அந்த புத்தகத்தில் தேவனுடைய நாமம் இல்லாவிட்டாலும் அந்த புத்தகத்தினுடைய கதாபாத்திரம் தேவன் தாமே. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அந்த முழு புத்தகத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவன் எல்லா பக்கங்களில் இருக்கிறார். எஸ்தர் புத்தகம் மட்டும் நான் பேசினுக்கிறேன். அந்த முழு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது எல்லா பக்கங்களில் தேவன் இருக்கிறதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். ஏன் அதை சொல்கிறேன்? ஏனென்றால் ஒவ்வொரு காட்சியிலும் சம்பவித்துக் கொண்டிருக்கிற எல்லா அசைவுகளிலும் தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது மிக சிறந்த ஒரு நினைவு கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஏன் காரணம், இந்த புத்தகத்தை நாம் படிக்கும் போது ஒன்று மட்டும் தெளிவா தெரிகிறது. ஒருவேளை கர்த்தர் இல்லாதது போல் உங்களுக்கு தெரியுமானால் உண்மையிலே கர்த்தர் அங்கே இருக்கிறார். எத்தனையோ பேர் என்னிடத்தில் வந்து சொல்லியிருக்கிறார்கள், கர்த்தர் எங்களை கைவிட்டார் பிரதர். நாங்கள் மிக கடினமான சூழ்நிலையில் கடந்து போன போது, எங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை கடந்து போன போது கர்த்தர் அந்த இடத்துல இல்லை. நான் சொல்கிறேன், அந்த இடத்துல கர்த்தர் இருந்தார். அவர் இல்லாத இடமே இங்கே கிடையவே கிடையாது உலகத்திலேயே. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் இருந்திருக்கிறார். உங்களுக்கு அது தெரியல, ஆனால் பின்பாக இருந்து கொண்டு சகலமும் உங்களுக்கு நன்மையாய் மாற்றி கொண்டிருந்தார். உங்களுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறவர் என் தேவன் தாமே. ஆமென். உலகத்தை அவர் கட்டுப்படுத்தவில்லை, என்னுடைய வாழ்க்கை அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததுனால, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, ஐ ஆம் இன் ஹிஸ் கண்ட்ரோல், அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் நான் இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறீர்கள்? அப்போ உங்களுடைய வாழ்க்கை பொறுத்த மட்டும் தேவன் எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்தவர்களாகிய நாம் தற்செயலில் விசுவாசம் வைக்கிற மக்கள் அல்ல. நாம் தற்செயல் நம்புகிற மக்கள் அல்ல, தெய்வீக செயல்களை நம்புகிற மக்களாக இருக்கிறோம். As believers, we don't believe in coincidence, we believe in providence. நாம் தற்செயலை விசுவாசிப்பது கிடையாது, ஆனால் தேவ செயலை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த முழு புத்தகத்தில் தேவனுடைய செயல்களை நீங்கள் பார்க்க முடியும், தேவனுடைய இடைப்படுதல்களை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி எப்படி எல்லா சூழ்நிலைகளை ஒரே ஒருத்திக்காக ஆயத்தம் பண்ணி அந்த ஒருத்தின் மூலமாய் அவருடைய நோக்கத்தை முழு தேசத்திற்காக பயன்படுத்தி ஒரு அந்நிய ராஜாவை மாற்றி, பாருங்க, தேவன் ஒரு பெரிய நாடகம் மாதிரி இங்க நடக்கிறதுங்க. எல்லாமே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் யாவற்றையும் பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி எஸ்தருக்கு தேவன் ஒரு நோக்கம் வைத்திருந்தாரோ, தேவன் இந்த காலையில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் சுவாசிப்பதனுடைய ஒரே காரணம் நோக்கம் உண்டு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த நாளில் நீங்கள் சுவாசிப்பதற்கு ஒரே காரணம், தேவன் உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எஸ்தருக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, கவனிங்க, அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது. கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், நான் நோக்கத்தை மட்டும் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நேரம் இதுதான். எல்லாரும் சொல்லுங்க, இது என்னுடைய நேரம். எதற்காக? நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நேரம் இது. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது உங்களுக்கு எல்லாமே மாற்றி அமைக்கப்படும், உங்களுக்கு எல்லாமே சாதகமாக்கி கொடுக்கப்படும், உங்களுக்கு எல்லாமே உங்கள் பக்கமாய் திருப்பப்படும், உங்களுக்கு எல்லோருமே தயவு கொடுக்கும்படியாக கர்த்தர் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றுவார். உங்களை வெறுக்கிறவர்கள் உங்களுக்கு சகாயம் செய்வார்கள். ஆமென். கவனிக்க வேண்டும், இதை பார்த்தா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அவருடைய நாமம் இல்லைங்க, ஆனால் வியக்கத்தக்க வழிகளில் தேவன் தம்மை தாமே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த புத்தகத்தில் நாம் பார்ப்போம், அதை ஒவ்வொரு பகுதியாய் பார்க்க போகிறோம். தேவன் உங்களுக்கு என்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவனை குறித்து எனக்கு மிகவும் பிடித்த காரியம் என்ன தெரியுங்களா? அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு யாரு வேண்டுமானாலும் அவர் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவராய் இருக்கிறார். கவனிங்க, வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவன் அனைவருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் யாராய் இருந்தாலும், நீங்கள் எந்த பின்னணியிலிருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய படிப்பு என்ன, உங்களுடைய ஸ்தானம் என்ன, உங்களுடைய அந்தஸ்து என்ன,
உங்களுடைய வயது என்ன, உங்களுடைய இனம் என்ன என்று, பாலினம் என்ன என்று அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், தேவன் உங்களுக்கு ஒரு நோக்கம் வைத்திருப்பாரானால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளாகவே படைத்து விட்டார். அப்படி என்றால் நீங்கள் வருவதற்கு முன்பாகவே நோக்கம் உங்களுக்குள் இருந்திருக்கிறது. ஹலோ, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே நோக்கம் ஒன்று இருந்திருக்கிறது. அதாவது நீங்கள் வருவதற்கு முன்பாக உங்களுடைய நோக்கம் உங்களுக்காய் காத்து கொண்டிருந்தது. எந்த வருடத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ, எந்த நாளில் நீங்கள் பிறந்தீர்களோ, எந்த கிழமையில் நீங்கள் பிறந்தீர்களோ, எந்த நேரத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ, நீங்கள் பிறக்கும் போது நோக்கம் அங்கே நின்று, வா மகனே வா, உனக்காய் நான் பல ஆண்டுகளாய் காத்து கொண்டிருந்தேன், நானே உன்னுடைய நோக்கமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் பார்ப்போம். எப்படி இந்த நோக்கத்தை நிறைவேற்ற போகிறோம்? உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த நோக்கத்தை உங்களுடைய காலத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களை நியமித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். மீண்டுமாய் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் உங்களுடைய காலத்தில் அதை நிறைவேற்றுவதற்கும் தேவன் உங்களை நியமித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். You have been appointed and anointed to fulfill God's purpose in your time. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதை நிறைவேற்ற வேண்டும். எஸ்தர் 1 முதல் 2 வசனங்கள். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது, ராஜாவாகிய ஆகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது 177 நாடுகளுக்கு பேரரசனாய் ஆகாஸ்வேரு இருந்திருக்கிறான். அவன் பர்சிய நாட்டு மன்னன். ஆகாஸ்வேருக்கு வேறொரு பேர் ஜக்சிஸ். சரித்திரத்தில் பார்க்கும்போது அவனுடைய பேர் ஜக்சிஸ். ஜக்சிஸ் என்று சொல்லும்போது ஆகாஸ்வேரு தான், 2 பேரும் ஒன்று தான். ஆனால் கிரேக்க மொழியாக்கு பர்ஷிய நாட்டு மொழியில் ஜக்சிஸ் என்று சொல்வார்கள். அவன் இந்திய தேசத்திலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் அரசாண்டான். அப்போ பாருங்க, வேதத்தில் இந்தியா இருக்கு, தேவன் உடைய நோக்கத்தில் இந்தியாவும் இருக்கு. அமெரிக்கா இல்லை, ஆனால் இந்தியா இருக்கு. ஆப்பிரிக்கா போடலாம், ஆனால் இந்தியா இருக்கு. ஆமென். 5ஆம் வசனம், 5லிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். சில காரியங்களை விளக்கி சொல்கிறேன். அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். அங்கே வெண்கல தூண்களின் மேல் உள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீலமாகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தலவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளி சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. இதெல்லாம் எதற்காகனா, எஸ்தர் ஆடம்பரமும் செல்வமும் செல்வாக்கையும் ராஜரிகமும் ஒரே ஒரு பெண்ணுக்காக கர்த்தர் இவ்வளவு தகவல்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனை எதற்காக ஆகாஸ்வேருவை அந்த அளவுக்கு உயர்த்தினார் என்றால், இஸ்ரவேல் புத்திரருடைய ரட்சிப்புக்காக தேவன் இந்த மனுஷனை ஏற்படுத்தி அவனை உண்டாக்கி அவனுக்கு ராஜரீகம் கொடுத்து பேரரசம் கொடுத்து அவன் எல்லாத்தையும் ஒரு வல்லாட்சியாளராய் ஆக்கி அவ்வளோ பேரும் புகழும் கொடுத்ததனுடைய காரணம், இந்த அந்தஸ்திந்தா தான் ராணியாக உனக்கு நான் எஸ்தர் கொடுக்க முடியும். கம் ஆன் ப்ளீஸ்.
அப்போ நீங்க எவ்வளோ விலையேற பெற்றவர்கள் என்று இதன் மூலமாய் தேவன் காண்பிக்கிறார். ஹலோ, இவ்வளோ ஆடவர் இருந்தால் தான் உங்களையும் நினைக்கவே முடியும். ஆடம்பரமும் செல்வமும் செல்வாக்கையும் ராஜரிகமும் ஒரே ஒரு பெண்ணுக்காக கர்த்தர் இவ்வளவு தகவல்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனை எதற்காக ஆகேஸ்வேருவை அந்த அளவுக்கு உயர்த்தினார் என்றால், இஸ்ரவேல் புத்திரருடைய ரட்சிப்புக்காக தேவன் இந்த மனுஷனை ஏற்படுத்தி அவனை உண்டாக்கி அவனுக்கு ராஜரீகம் கொடுத்து பேரரசம் கொடுத்து அவன் எல்லாத்தையும் ஒரு வல்லாட்சியாளராய் ஆக்கி அவ்வளோ பேரும் புகழும் கொடுத்ததனுடைய காரணம், இந்த அந்தஸ்தின் தான் ராணியாக உனக்கு நான் எஸ்தர் கொடுக்க முடியும். கம் ஆன் ப்ளீஸ். அப்போ நீங்க எவ்வளோ விலையேற பெற்றவர்கள் என்று இதன் மூலமாய் தேவன் காண்பிக்கிறார். அரண்மனை எல்லாம் எதற்காக, இவ்வளோ ஆடம்பரம் எதற்காகனா இந்த ஸ்திரீக்காக, எஸ்தர் என்கின்ற ராணிக்காக. பாருங்க, 7 நாட்களாய் அவர்கள் குடித்து வெறுத்து 7ஆம் நாள் முடிந்த பின்பு அவனுடைய ராஜ்யபாரத்தை எல்லாம் காண்பித்து அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைகளையும் செல்வாக்கையும் செல்வத்தையும் எல்லாம் காண்பித்த பிறகு அவன் குடிபோதை ஏறி அவன் தலைக்கு மேல ஆடுறான். பாருங்க இப்போ அடுத்த வருஷம். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்ரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால், அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். ஹல்லேலூயா. 7ஆம் நாளில் குடிபோதை ஏறி தலைக்கு மேலே ஏறி அவன் கிறுக்குத்தனம் பண்ண ஆரம்பித்திருக்கிறான். இந்த ராஜா குறித்து முதலாவது கொஞ்சம் சொல்லிடுறேன். எப்படிப்பட்ட ஒரு கிறுக்குத்தனம் உள்ள ராஜா கவனிங்க. பேரரசன், வல்லாட்சியுள்ளவர், டெஸ்பாட்டிக் ரூல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி என்றால் அவனுடைய கையில் மரணமும் ஜீவனும் எப்பொழுதுமே இருக்கும். நினைச்சாலும் அவன் தலையை சீவிடலாம். ஏன்னா அவனுக்கு எல்லா வல்லமை இருக்கிறது. ஆனால் தவறான விதத்தில், கொடுமையான விதத்தில் அந்த வல்லமை பயன்படுத்தின ஒரு ராஜா இவன், வல்லாட்சியுள்ளவன். நெபுக்கத்நேசரை போல இவனும் ஒருத்தன் கிறுக்குத்தனம் பிடிச்சவர். கவனிங்க, நான் சொல்லுறேன் கவனிங்க. ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அவர் கிரேக்க நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த கடலை தாண்ட வேண்டியது, அந்த கடலுக்கு தாண்ட வேண்டியதுனால பாலம் கட்ட ஆரம்பித்தார். பாலமெல்லாம் கட்டி முடித்த பின்பு ஒரு புயல் அடித்து அந்த பாலம் நாசமாக்கி எல்லாம் இடிந்து விழுந்தது. கடும் கோபம் அடைந்த அந்த மனுஷன், அந்த ராஜா ஆகேஸ்வேரு, அவன் என்ன நினைச்சான், இந்த என்ஜினியர்கள் தான் சரியா கட்டளை போல இருக்குது, எல்லா என்ஜினியருடைய தலை அப்படியே வெட்டிட்டான். ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லா என்ஜினியருடைய தலையை வெட்டிட்டான். கவனிங்க, அதோடு நிறுத்தலை. அவனுடைய போர் சேவர்களை அனுப்பி ஒரு வாரை எடுத்து சாட்டை எடுத்து 300 தடவை கடல் அடிக்க சொன்னான். 300 தடவை நீ கடல் அடிக்கும் போது நீ ஏன் கீழ்ப்படையில, ராஜாவுக்கு ஏன் கீழ்ப்படையிலன்னு கேள்வி கேட்டு அடின்றான். இது உண்மையான சரித்திர சம்பவம் இருக்குதுங்க. யோசேப்பு எழுதியிருக்கிறார் இவர் பண்ண கூத்த. 300 தடவை அடிச்ச பிறகு இன்னொரு கூட்ட சேவைகளை அனுப்பி சங்கிலிகள் அந்த அந்த கடலை போட்டான். எதுக்காக? கடலை இவன் சிறைப்படுத்தி விட்டானா. நீ பண்ண தப்புக்கு உனக்கு சிறைச்சாலை தண்டனை, சங்கிலி போட்டான் உள்ள. அது போததென்று இன்னொரு கூட்ட சேவர்களை அனுப்பி, போர் சேவர்களை அனுப்பி கம்பிகளை சூடாக்கி, எந்த அளவுக்கு சூடுனா செகப்பாகிற அளவுக்கு அந்த இரும்பு கம்பிகளை சூடாக்கி அவன் சொன்னா போய் அந்த கடலை குத்து. எல்லா போர் சேவைகள் யோசித்து பாருங்க, எவ்வளோ ஒரு மதியனமான ஒரு காரியம். எல்லாம் இரும்பு கம்பியை எல்லாம் துணியை போட்டு பிடிச்சிக்கிட்டு, அவன் பிடிச்ச துணியை கூட அது மேலே சூடாக இருக்குது, கிளவுஸ் எல்லாம் எரியுது. ஆனாலும் குத்த சொல்றாரு. ராஜா சொல்றாரு, இல்லை நீ கை போன பரவாயில்ல, தலை போயிடுமே, எல்லாம் குத்தி நிற்கிறோம், போ சாகு 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 குத்தி நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ராஜா அவர் கூப்பிட்டனா என்ன செய்திருக்கணும்? ஓடி வந்திருக்கணும். வருது மட்டுமல்ல, ஓடி சல்யூட் அடிச்சிருக்கணும். ஆனால் வஸ்தி என்ன செய்தால், வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நான் சொல்கிறேன், இது தெய்வீக ஒரு வரமாட்டேன். இது மனித சரித்திரத்திலே
மிகப்பெரிய அல்லது மிகப்பெரிய மிகப்பெரிய காரியங்களில் ஒரு இல்லை இந்த பெண்ணுடைய இல்லை. God made her say no. எல்லாரும் சொல்லுங்க, இல்ல. நோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நோ. உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் எந்த இடத்துல வரமாட்டேன் என்று சொன்னாலோ ஆங்கிலத்தில் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு, நோ. கவனிக்க வேண்டும், இது ஒரு அசாதாரணமான ஒரு சம்பவம், வழக்கத்துக்கு மாறான ஒரு சம்பவம். காரணம், இப்படிப்பட்ட கிறுக்குத்தனம் உள்ள இப்படிப்பட்ட ஒரு வல்லாட்சியுள்ள ஒரு ராஜாவுக்கு மனைவியாய் இருந்து இவனுடைய கையில எப்பொழுதுமே சாவமணி அடித்துக்கொண்டே இருக்கும். எவனுடைய தலை எப்பொழுது சீவிடுவான்னு தெரியாது. ஆகவே இவன் கூப்பிட்ட நேரத்தில் ஓடி வந்திருக்கணும். வரலனா தலை போகும் நன்றாகவே தெரிந்திருந்தும் அவளுடைய கணவனை பார்த்து, ராஜாவை பார்த்து, பேரரசனை பார்த்து நோன்னு சொல்லிட்டான். முடியாதுன்ட்டான், நான் வரமாட்டேன். ஏனென்றால் இவங்க எல்லாம் குடிச்சு வெறுக்கிருக்காங்க. எல்லாம் ஆண்கள் கூட்டம். அந்த ஆண்கள் கூட்டம் யாருங்க? அவனுடைய பிரபுக்கள், அவனுடைய வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள். அந்த இடத்தை படிக்கும்போது நீங்க பார்ப்பீங்க. அவனுடைய தேசம் எங்கிலும் இருந்த மகத்தானவர்கள். கவனிக்க வேண்டும், இப்படிப்பட்ட மனிதர்கள் 7 நாட்கள் எல்லாம் 127 நாடுகள் இருந்து வந்த அதிபதிகள் எல்லாம் குடித்து வெறுத்து இருக்கிறாங்க. தன்னுடைய மனைவியினுடைய அழகை அவர்கள் எல்லாம் காட்டணும். அவள் எப்படி வந்திருக்க வேண்டும்? ராஜரீக அடையாளங்களோடு வர வேண்டும். அதாவது கிரீடம், ராஜரீக வஸ்திரங்கள், ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு வரணும். வந்து தன்னுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த ஸ்திரீயானவள், என்னுடைய கணம் என்னுடைய தலையினுடைய உயிரை விட மேலானது. ஆகவே என் கணத்தை காப்பாற்றுவதற்கு என் கிரீடத்தை அழைக்க நான் விரும்புகிறேன். ஓ காட், ஹalleluya. இப்படிப்பட்ட வஸ்திகள் நம்முடைய நாட்டில் தேவை. கவனிக்க வேண்டும், எஸ்தர் புஸ்தகத்தை படிக்கும் போதெல்லாம் நம்முடைய கவனம் யார் மேலே போகிறதுங்க? 2 பேர் மேலே தான், எஸ்தரும் மோர்தெகாயும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மெயின் கதாபாத்திரம் தேவனுக்கு அப்பார்ல அடுத்த மிக முக்கியமான ஒரு நபர் யாருன்னா வஸ்தி. ஏனென்றால் அவள் இல்லை சொல்லாமல் இருந்திருந்தால் எஸ்தர் ராணி ஆக இருக்க முடியாது. யூதருக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த திட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அவங்க எல்லோரும் அழிந்திருப்பார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், கவனிக்க வேண்டும், கர்த்தருடைய மக்கள், உடன்படிக்கையின் மக்கள் எந்த சக்தியினால் அழிக்க முடியாது. அவன் பேரரசனாக இருக்கிறோம், அவன் வல்லாட்சி உள்ளவனாக இருக்கிறோம், அவன் குடும்பம் பிடிச்ச ராஜாவாக இருக்கட்டும், கடலை குத்தவனாக இருக்கட்டும், கடலுக்கே சங்கிலி போட்டவனாக இருந்தாலும், ஆனால் கர்த்தருடைய மக்களை நீ சாக நினைத்தால், அழிக்க நினைத்தால், உடன்படிக்கையின் மக்களுடைய முடி கூட உன்னால் தொட முடியாது. ஆகமான் செய்த திட்டத்தை நிர்மூலமாக்க இந்த ராஜாவை எழுப்பி, இந்த ராணி வழக்கத்துக்கு மாறா இதுவரைக்கும் அதை செய்ததே கிடையாது. முரட்டாட்டத்தினால் செய்யவில்லை. தன் மானத்தை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய சரீரத்தை அவர்கள் இச்சையோடு பார்க்காதபடிக்கு தன் கனத்தை காப்பாற்றுவதனால் தன் கிரீடத்தை இழந்து விட்டாள். ஆனால் அவளை இல்லை என்று சொல்ல வைத்தது கர்த்தர் தாமே. எதற்காக? அவள் இல்லை என்று சொன்னால்தான் அவள் நிராகரிக்கப்படுவாள், சிங்காசனத்திலிருந்து தள்ளப்படுவாள், அவளுடைய கிரீடம் எடுக்கப்படும். அதன் பின்பு அந்த இடத்துல கர்த்தர் எஸ்தரை நிலைநிறுத்தி விடுகிறார். ஒரே ஒரு தேவ நோக்கத்தை உடைய பிள்ளையை அந்த ஸ்தானத்தில் வைப்பதற்கு எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார் நம்முடைய தேவன். ஆகவேதான் சொல்கிறேன், எஸ்தருக்கு தேவன் சொன்னார், இது உன்னுடைய நேரம் என்று சொன்னது போல கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லும்படியாக என்னை அனுப்பியிருக்கிறார். இது உங்களுடைய நேரம். நீங்கள் மறைந்திருக்கலாம், நீங்கள் ஒளிந்திருக்கலாம், உங்களை யாருமே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மற்ற மக்கள் இல்லை என்று சொல்வதற்கு கர்த்தர் அவர்களை தூண்டி, அவர்கள் இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் உங்களை அந்த இடத்தில் நிறுத்தி வைப்பதற்கு கர்த்தர் இந்த நாளை முன்குறித்தார், நியமனம் செய்தார். இந்த நாளில் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் தற்செயலாக பிறக்கவில்லை, தெய்வீக செயலினால் பிறந்திருக்கிறீர்கள். ஆமேன்.
எஸ்தர் 2ஆம் அதிகாரத்திற்கு திருப்போம். எஸ்தர் 2 முதல் 4 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகஸ்வேருவின் உக்கிரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். கவனிங்க, வஸ்தி என்ன செய்தாலுங்க? வரமாட்டேன் என்றாள். எல்லா வாலிப பெண்களுக்கும் வாலிப சகோதரர்களுக்கும் ஆண்களுக்கும் நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளை என்னை கூர்ந்து கவனிங்க. வஸ்தியை போல் பாவத்திற்கு நோ என்று சொல்ல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நோ என்று சொல்கிற மாத்திரத்தில் தான் உங்களுக்கு விடுதலை உண்டு. என்னுடைய அநேக முறை இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நண்பன் 22 வயதுள்ளவன், என்னை விட கொஞ்சம் 2 வயது பெரியவன், எங்களோடு பழகினவர், போதை மருந்துக்கு அடிமைப்பட்டு லெவலை மீறி தாண்டி ஊசி கொத்து முடியாத அளவுக்கு அவனுடைய முழு கைகளும் கால்களும் ஓட்ட எல்லா நரம்புகளில் அந்த போதை ஏற்றுறதுக்கு ஊசி குத்தி போதை ஏறலன்னு சொல்லிட்டு தன்னுடைய மூளையில் குத்த வரும்ப பொழுதுதான் அவனை பிடித்து மனநல மருத்துவத்துக்கு கொண்டு போனார்கள். அவனுடைய வெறித்தனத்தை பார்த்து இந்த நிலையை தாண்டதுனால அவனை சங்கிலிகளால் கட்டி அந்த கட்டில் படுக்க வைத்தார்கள். எந்நேரமும் அவருக்கு அவனுடைய சரீரத்தில் தூக்க மருந்து கொடுத்து தூங்க வைத்தார்கள். இதை கேள்விப்பட்ட நாங்கள் உடைஞ்சு போனோம். ஏனென்றால் மிக சிறப்பான ஒரு திறமைசாலிங்க. கிட்டாரை அற்புதமாய் வாசிப்பார். நல்ல பாடகர். பார்ப்பதற்கு ஆள் மிக அழகாக இருக்கிறார். அதாவது எவ்வளோ அழகுன்னா நல்ல வெள்ளை உள்ளவர், நல்ல வெள்ளையாக இருப்பாருங்க, முடியெல்லாம் டிப்டாப்பாக இருப்பாருங்க. ட்ரெஸ் பண்ணார்னா அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணவே முடியாது. அவர் நடந்து வந்தானா எல்லோரும் அவரை திரும்பி பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு அழகுள்ளவர். ஆனால் கல்லூரியில் பியர் ப்ரெஷரினால் சீனியர்ஸ் அவனை ட்ரக் எடுக்க வச்சு ஒரு சிகரெட்டில் ட்ரக்கு கொடுத்து அதில் சிக்கினவன் இந்த லெவலுக்கு சங்கிலிகளால் கட்டப்பட்டு நாங்கள் போன போது என்னை நோக்கி பார்த்து கதற அழுத ஆரம்பித்தாருங்க. அவர் சொன்னார், காலை நீ நிலைமை பார்த்தியா? நான் அன்னைக்கு மட்டும் இல்லை நோ என்று சொன்னிருந்தான் எனக்கு இந்த சங்கிலிகள் இருந்திருக்காதே. நான் மனநல ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தாழ்ந்துகள் என் படிப்பில் நல்லா லாயலா கல்லூரி, இந்தியா அதாவது சென்னையில் மிக சிறந்த கல்லூரி லாயலா காலேஜுங்க. அதில் நல்லா படிச்சுட்டு 3ஆம் வருஷத்துக்கு வந்த போது இதில் மாட்டிக்கிட்டான். காலேஜை முடிக்கவில்லை. 1.5 வாரத்துக்கு பிறகு அதே மனநல ஆஸ்பத்திரியில் தன் உயிரை இழந்தான். காரணம் என்ன தெரியுங்களா? அவனால் நோய் என்று சொல்ல முடியவில்லை. பியர் பிரஷர், நண்பர்களுடைய அழுத்தங்கள். பிரியமான வாலிப செல்வங்களே, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க. வஸ்தியை போல் உங்களுடைய மானத்தையும் உங்களுடைய கனத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய கன்னித்தன்மையும் காப்பாற்றிக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சோதனை கொடுக்கிற பிசாசும் உங்களை சோதிக்கிற மற்ற நண்பர்கள், கல்லூரி இருக்கிற உடன் மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறாங்க, நீயும் செய்யலாம் என்று அவர்கள் தூண்டும் போது அவங்களை பார்த்து உங்களுடைய 4 சுவர்கள் எதிரொலிக்கக்கூடிய அளவுக்கு நோ என்று சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோ. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறாங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு சொல்லும் போது நோ என்று சொல்லுங்க. அனுமதி கொடுக்காதீர்கள். கேட்குறீங்களா? என்ன ஒரே ஒரு ஸ்திரீனுடைய நோவினால்ங்க எவ்வளோ பெரிய காரியங்கள் அன்றைக்கு சம்பவித்தது. வஸ்தி மட்டும் இல்லை என்று சொல்லாமல் போயிருந்தால் இவ்வளவு நடந்திருக்காது. அன்றைக்கு யூதர்கள் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டார்கள். உங்களுடைய நோவுக்காக ஆயிரக்கணக்கான பல கோடி மக்கள் அவர்களுடைய ரட்சிப்பு உங்களுடைய இல்லையில் தான் இருக்கிறதுங்க. நீங்க இல்லை சொல்கிற வரைக்கும் அவர்களுடைய ரட்சிப்பு ஏற்படாது. ஏனென்றால் உங்களை கொண்டு தேவன் அவங்களை சந்திக்க போகிறார். ஒரு ஜன கூட்டத்தை உங்களுடைய வரவேற்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வாலிபர்களே, என்னை கூர்ந்து கவனிங்க. நீங்க பியர் பிரஷருக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய கல்லூரியில உங்களை சோதிக்கிறவர்களை பார்த்து நோ என்று சொல்லுங்கள். ஏனென்றால் நோ என்று சொன்னால் நண்பர்களை இழக்கலாம், ஆனால் உங்களுடைய தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம். எத்தனையோ நபர்கள், எத்தனையோ வாலிப செல்வங்கள்
திறமையுள்ளவர்கள், தாளந்துள்ளவர்கள் போதைக்கும் குடிப்பழக்கத்துக்கும் பொர்னோகிராஃபியை இதெல்லாம் பார்த்து கொண்டு, அசிங்கமானதை பார்த்து கொண்டு, அதன் நிமித்தமாய் செய்யக்கூடாத காரியங்களை செய்து, சமீபமாய் நான் பேப்பரில் படித்து ஒரு 3 வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டால் காரணம் என்ன? பிடிப்பட்ட அந்த 2 பிள்ளைகள், அந்த 2 பசங்க பிடிக்கப்பட்ட போது அவர்கள் சொன்ன காரியம், நாங்கள் பொர்னோகிராஃபி பார்த்ததுனால எங்களுடைய ஆசையை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. 3 வயது குழந்தைங்க. மன்னிக்கவும், இப்படிப்பட்ட வெளிப்படையான காரியங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் நோ சொல்லாவிட்டால் உலகம் காப்பாற்றப்படாது. ஆமென். எந்த நாளில் வஸ்தியை போல் துணிகரமாக இல்லை என்று சொல்லி என் தலை போனாலும் சரி, என் மானம் அதை விட முக்கியம், என்னுடைய மரியாதை அதை விட முக்கியம், எனக்குள் தேவன் வைத்திருக்கிற நோக்கம் அதை விட முக்கியம். நான் சொல்கிறேன், தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தினார். ராஜாவை விட மேன்மையுள்ளவள் ராஜஸ்திரியாகிய வஸ்தி. ஏன்? தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறாள், தன்னுடைய ஒழுக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறாள். தான் ஒழுக்கமுள்ளவள். பாருங்க, மிக அழகான ஒரு ஸ்திரீ, மிகவும் அழகுள்ளவர். ஆகவேதான் அவளுடைய அழகை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். ஆனால் பாருங்க, குணமில்லாவிட்டால் நிறம் இருந்து பிரயோஜனம் கிடையாதுங்க. குணம் இல்லாவிட்டால் பணம் இருந்தால் போதாதுங்க. நீ எவ்வளவுதான் அழகா இருந்தாலும், மூக்கு முடி எவ்வளவுதான் சூப்பரா இருந்தாலும், எவ்வளவுதான் நீ வெள்ளை மைதா மாவு மாதிரி நீ வெள்ளை இருந்தாலும் சரி, நடத்தை இல்லாவிட்டால் எல்லாம் வீணுங்க, எல்லாம் வீண். ஏனென்றால் நிறத்திற்கு அப்பாற்பட்டது தேவனுடைய நோக்கம். தேவனுடைய நோக்கம் உங்களுடைய நிறத்திலே அல்ல, தேவனுடைய நோக்கம் உங்களுடைய முகபாவனையில் அல்ல, தேவனுடைய நோக்கம் உங்களுடைய ஆடையில் அல்ல, தேவனுடைய நோக்கம் உங்களுடைய ஆவியில் இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறது. உங்களை கொண்டு தேவன் மிகப்பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். தயவு செய்து learn to say no. I beg you, young people, I beg you with the anointing of the Holy Spirit, learn to say no. என்னுடைய நண்பன் எத்தனையோ பேரை சந்தித்திருக்கலாம், அவ்வளவு திறமைசாலிங்க. நோ சொல்ல தெரியாம, நோ சொல்ல முடியாம, தைரியம் இல்லாம. ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஐடென்டிட்டி கிரைசிஸ். அதுதான் மாலை கூட்டங்களில் பேசிக் கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து இந்த மாலையில் வாங்க. கிறிஸ்தவன் என்றால் என்ன இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். கிறிஸ்தவம் என்றால் ஒரு பேரல்ல கிடையாதுங்க. சில புத்தகங்கள் படித்ததுனால நீங்கள் கிறிஸ்தவம் கிடையாது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இன்றைக்கு நான் போதிக்க போகிறேன். வாங்க, தயவுசெய்து வாங்க. ஒரு கிறிஸ்தவன், என்னுடைய கிறிஸ்தவ அழைப்பு என்ன, அதுதான் போதிக்க போகிறேன். மை கிறிஸ்டியன் காலிங். எதற்காக நான் இங்கே இருக்கிறேன் அதை தயவுசெய்து புரிந்து கொள்ள. வாலிபர்களே, தயவுசெய்து வஸ்தியினுடைய மேன்மையை பாருங்க. கிரீடத்தை இழந்தாள். ராஜஸ்திரி எண்ணப்பட்டு ராணியாக இருந்தவள் அந்த ராணித்துவத்தை இழந்தாள். ஆனால் தன் மானத்தை காப்பாற்றினாள். இன்றைக்கு வேதத்தில் அவள் பேர் இருக்கிறது. ஒரு ஸ்திரீ, ரட்சிக்கப்படாத ஒரு ஸ்திரீ, உடன்படிக்கை இல்லாத ஒரு ஸ்திரீ, தேவனுடைய நோக்கம் தெரியாத ஒரு ஸ்திரீ, தேவனுடைய காணியாட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்திரீ, புறம்பாய் இருந்த ஒரு ஸ்திரீ, தன் குணத்தை காப்பாற்றுவதற்கு இல்லை என்று சொல்வானால், ரட்சிக்கப்பட்ட நாம், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட நாம், சிலுவையின் காட்சிகளை கண்ட நாம், இயேசுவினுடைய அன்பின் ஆழமும் அகலமும் உயரமும் நீளமும் அறிந்த நாம், ஆவியினால் நிரப்பப்பட்ட நாம், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நாம், அப்ப அதைவிட எவ்வளவா இல்லை என்று சொல்ல வேண்டும் உலகத்திற்கு. ஏனென்றால் கவனிங்க, நீங்க எல்லா இடத்துல லஞ்சத்துக்கு இல்லை என்று சொன்னால் உலகம் உங்களை பார்க்கும். ஏன், எப்படி இவர் மட்டும் சொல்ல முடிகிறது? மற்ற எல்லாரும் சிகரெட் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், வெறித்துக் கொண்டிருக்கிறார்கள், செய்யக்கூடாததை செய்து கொண்டிருக்கிறார்கள், போகக்கூடாத இடங்களில் போய் கொண்டிருக்கிறார்கள், எடுக்கக்கூடாத போதை மருந்துகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எடுக்கும் போது உங்களை அவர்கள் சோதிக்கும் போது இல்லை என்று நீங்கள் மறுக்கும் போது நான் சொல்கிறேன், வித்தியாசமாக உங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் காரணமாக முடியும். 19 வயதில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்னை பார்த்து என்னுடைய நண்பர்கள், என்னுடைய கூட்டம் ரொம்ப பெருசு, என்னுடைய நண்பர்கள் மட்டுமே 40 பேருங்க. என்னுடைய முழு உலகமே அவங்க தான். என் தாயை விட அவர்கள் தான் என்னுடைய உலகமாக இருந்தார்கள்.
19 வயதில் நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. நான் அவங்க கிட்ட போயிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதுக்கு குச்சத்தோடு போனானா கர்த்தர் பலம் கொடுத்தார். அவங்கள பார்த்து சொன்னேன், நீங்கள் போகிற இடத்திற்கு இனி நான் வர முடியாது, நீ பேசுகிற அந்த வார்த்தைகள் என்னால் பேச முடியாது, நீ செய்கிற செய்கள் நான் என்னால் செய்ய முடியாது, இனி பஸ் ஸ்டாண்டெல்லாம் நான் நிற்க முடியாது, அந்த இடங்களுக்கெல்லாம் வர முடியாது. ஏன் பண்ணார்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறவன், பைபிள் நான் தூக்குறேன். கேவலமாய் கிண்டல் பண்ணாங்க. நான் வரும்போதெல்லாம் அல்லேலூயா 10 காசு, பிரைஸ் தி லார்ட் 5 பைசா வரான்டா, பைபிள் தூக்குறவன் வந்துட்டான்டா, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லுவாங்க. என் காது பட கேட்க அவங்க சொல்வார்கள். மிக கடினமாக இருந்தது. பல தடவை வீட்டில் போய் கதறி இருக்கிறேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? நான் ஏற்றுக்கொண்டேனே, அவங்க ஏன் அவங்களுடைய நேரம் இன்னும் வரல. அவங்க எத்தனையோ தடவை வந்துரு வந்துரு வந்துரு, உன்னால் எங்களால் இருக்க முடியாது, ஏன்னா நீ தான் மெயின். இப்போ ஒன்றும் இல்லாமல் அங்கே எதுவும் நடக்க மாட்டேங்குது. நான் இல்லைன்னு சொன்னேன், நோ, ஆணித்தரமாக இன்னும். ஆனால் இன்றைக்கு நான் அதை யோசித்து பார்க்கும்போது என்னுடைய உடம்பை செலுத்துகிறது. ஏன் எப்படி நோ என்று சொன்னேன் எனக்கே தெரியாது. ஏன்னா என் உலகமே அவங்களுக்காக என் தாய் கூட நான் ஏமாத்திட்டேன். ஆனால் எந்த நாளில் தெய்வீக தொடுதல் உணர்ந்தேனோ, நோ என்று சொல்ல ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பரிகாசம் பண்ணினாங்க. சில நாட்களுக்கு பிரச்சனையில் அகப்பட்டார்கள். என் வீட்டை தேடி வந்தார்கள். ஒவ்வொருத்தராய் கர்த்தர் கொண்டு வந்து என்னை பார்த்து கேட்க, உன்னால் எப்படி மட்டும் இதை செய்ய முடிந்தது? எங்களை விட மோசமாக இருந்த நீ எப்படி இதை விட்ட? நான் சொன்னேன், நான் விடலை, நான் கர்த்தர் பிடிச்ச அதை என்னை விட்டுடுச்சு. நான் விடலைங்க. ரவுடிசம் பண்ணவன், மிக மோசமான காரியங்களை அடிதறியில் இறங்கியிருக்கிறேன். ஏன்னா நான் நோக்கத்தோடு பிறந்தேன். கர்த்தர் சொன்னாய், ஒரு அளவுக்கு மீது உன்னை போக விட மாட்டேன்ப்பா, நீ என்னதான் கொம்பரி சுத்தனா இருந்தா கூட, நீ எப்படிப்பட்ட கொம்பரி மூக்கனா இருந்தாலும் கூட என் நோக்கம் ஒன்று இருக்கு, அடங்கியிருந்தார். உண்மையா சொல்லுகிறேன், எத்தனையோ காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் உங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றப்படுத்தும் பொழுது நான் பார்க்கும்போது, அந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நான் உங்களுடைய இந்த மந்திக்கு நான் போதகராக இருப்பேன் நான் நினைச்சது பார்த்ததில்லை. எனக்கு தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய வயதில் இருக்கிறவர்கள் என்னுடைய வார்த்தை கேட்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தர் என்னை ஆயத்தம் பண்ணினாரே, அந்த நாளில் தெரியல. ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் என்னுடைய வருகைக்காய் காத்திருந்தார்கள். அன்றைக்கு நோய் என்று உதவி செய்த என் தேவன் இன்றைக்கு அதே மக்களுக்கு ஒரு சாட்சியை நிறுத்திருக்கிறார். அநேகர் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், உங்களை கொண்டு அதே காரியத்தை செய்ய அவர் வல்லவராய். Learn to say no, please. Young people, I beg you, under the anointing of the Holy Spirit, learn to say no. You know English, come on. Young people, I know you are here. You got to say no to the devil. When your no echoes to the four walls, I tell you, many young people in your college will come out and get saved. உங்களுடைய கல்லூரியில் இல்லை நீங்க சொல்லும்போது, உங்களுடைய நண்பர்கள் பழகலாம், ஓடலாம், பேசலாம், ஆனால் ஒரு வரம்புக்கு மீறி நான் வரமாட்டேன். நான் உன்னுடைய ஸ்தானத்தில் இல்லை, நோக்கத்துடையவன் நான், நோக்கத்துடையவள் நான். நான் பிறந்திருக்கிறதுனே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. எனக்காய் ஆயிரக்கணக்கான, எனக்காய் லட்சக்கணக்கான, எனக்காய் கோடிக்கணக்கான மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும். புதிய கம்பெனிகள் நான் எழுப்ப வேண்டும். ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் வேலை கொடுக்க வேண்டும். திரளான குடும்பங்கள் என்னால் அவர்கள் செழிக்கும் போது தேவனாகிய கர்த்தரை துதித்து, என் மூலமாய் கர்த்தர் இதை செய்தார் என்று அவர்கள் உங்களை பார்த்து உன் தேவன் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். No, it's the greatest word in the English language. It's the smallest word in the English. ஆங்கில மொழியில் மிக சிறிய வார்த்தை நோ, ஆனால் மிக பெரிய வல்லமையுடையது நோ. என் நண்பன் சொல்றான், நான் நோ மாத்திரம் சொல்லியிருந்தா இந்த சங்கிலிகளால் நான் கட்டப்பட்டிருப்பேனா? இவ்வளோ கீழ்த்தரமாக என்னை ஒரு மிருகம் மாடி கட்டி வச்சிருக்காங்களே. காலன் சொல்லுப்பா, அவங்கள பார்த்து சொல்லுப்பா, என்னை விட்டு சொல்லுப்பா. அன்றைக்கி மாத்திரம் நான் நோ சொல்லியிருந்தா நான் தப்பிச்சிருப்பேனே. நீ எப்படி நான் நோ சொன்னேன், ஏன் எனக்கு இதை சொல்லன்னு கேட்டான். உடைந்து போனேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய உடன் ஊழியர்களிடத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா இயேசுவை? உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை யாருக்காவது நீங்கள் பகிர்ந்திருக்கிறீங்களா?
நீங்க சொல்லாமல் இருக்கும்போது அவர்கள் நரகத்துக்கு போய் விடுவார்கள். இட்ஸ் டைம் ஃபார் us to talk to them about Jesus. இயேசுவை குறித்து அவர்களிடத்தில் நாம் சாட்சியிடக்கூடிய நேரம் இது. நாம் யாவரும் உலகத்திற்கு இல்லை என்று சொல்லும்போது, லஞ்சத்துக்கு இல்லை என்று சொல்லும்போது, அட்டுழியத்துக்கு இல்லை என்று சொல்லும்போது, பாவத்துக்கு இல்லை என்று சொல்லும்போது, போதை மருந்துக்கு இல்லை என்று சொல்லும்போது, குடிப்பழக்கத்துக்கு இல்லை என்று சொல்லும்போது, நான் சொல்கிறேன், அநேகர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, உங்களுடைய நடைமுறையை பார்த்து, உங்களுடைய நடத்தையை பார்த்து உன் தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. Say no to the world. உலகத்திற்கு இல்லை என்று சொல்லுங்க. உலகத்திற்கு இல்லை என்று சொல்லுங்க. பாவத்துக்கு இல்லைன்னு சொல்லுங்க. ஆணித்தரமா நோன்னு சொல்லுங்க. கொஞ்ச நாட்களுக்கு நகைக்கலாம், பரிகாசம் பண்ணலாம். ஆனால் கூடி சீக்கிரத்தில் உங்களுடைய கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்பீர்கள். திறக்கும் போது உங்களுடைய நண்பர்கள் உங்களை பார்த்து கேட்பா, எனக்கு ஜெபம் பண்ணுப்பா, எனக்கு உன்னுடைய இயேசு வேணும், என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. என்னை விட ஒரு சிறிய பையன், அவனுடைய அண்ணன்கள் தான் எனக்கு மிக நெருங்கிய நண்பர்கள். சிறிய பையன், அவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். பல காரியங்களில் ஈடுபடுத்திக் கொண்டான். அவங்க அம்மா கேட்டாங்க, அவனுக்கு நல்ல புத்தி சொல்லப்பா, ஆனால் ஒன்று மொத்தம் செஞ்சிடாத, இயேசு பற்றி சொல்லாத. நல்ல புத்தி வேற எங்கேருந்து வரும்? அப்படியே கேட்டேன், நல்ல புத்தி வேற எங்கேருந்து வருங்க? இயேசு நல்லவர். பாருங்க, அவங்க என்ன சொன்ன காரியத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் கத்தோலிக்கர்கள், நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் சொன்ன. கத்தோலிக்கர்கள் விட்டுட்டு நான் வரேன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் இயேசு ஒருவர் தான் ரட்சகர். நான் என்னை மாற்றினது, மிருகம் போல் இந்த என்னை மாற்றினது இயேசுவின் நாமம். நீ உங்களுடைய சர்ச்சில் இருந்து ஆராதிங்க பண்ணுங்க, ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் அவசியம். அதெல்லாம் செய்யாதீங்க. சென்ற ஆண்டில் வேற ஒரு தேசத்தில் குடிப்பழக்கத்தினால் மடிந்து போனான். ஒரே ஒரு தாயினுடைய பிடிவாதத்தினால் ஆற்றலுள்ள ஒரு பிள்ளை அநியாயமாய் வாழ வேண்டிய வயசுல மரித்து போனான். காரணம், இல்லை என்று சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லைங்க. He didn't receive a God-given no because his mother would not let him come to Jesus. இயேசுவினிடத்தில் வரவிடாமல் தடுத்த தாய் நிமித்தமாய் இல்லை என்று சொல்லக்கூடிய தெய்வீக ஆற்றல் பெறாமல் செத்து போனான். ஆனால் இந்த நாளில் வஸ்து இல்லை என்று சொன்ன மாத்தத்தில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தார். அவளுடைய இல்லையில தான் எஸ்தருக்கு நுழைவாசலாக இருந்தது. Her no was the door for Esther. I wonder if your no is somebody's door to Jesus. I wonder, உங்களுடைய இல்லை, வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த வார்த்தை இயேசு நண்டை வந்து சேர்வதற்கு ஒரு நுழைவாசலாக எத்தனை பேருக்கு இருக்க போகுது எனக்கு தெரியல. சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம் தேவனுடைய தெய்வீக செயல். நாட் கோஇன்சிடென்ஸ், டிவைன் ப்ராவிடன்ஸ். ஏனென்றால் தற்செயலாக கூட அவளுடைய கனவுல கூட அவருக்கு மறுப்பு சொல்லியிருக்கவே வாய்ப்பே கிடையாது. ஆனால் ராஜா, பேரரசனாகிய ராஜாவை பார்த்து வரமாட்டேன் என்று துணிகரமாய் சொல்லி தன்னுடைய தன்மானத்தை காப்பாற்றினார். கர்த்தர் அவரை கனப்படுத்தினார். God used her to say no. அவ ஏன் என்று சொல்லி பல நாட்கள் யோசித்திருக்கலாம். எப்படி இந்த இல்லை என்று சொல்லியிருப்பேன். கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் இந்த நாளில் நாம் அனைவரும் நம்முடைய சுற்றுப்புறத்தில் நோ என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய தெய்வீக செயலினுடைய முதல் சம்பவம் வஸ்தியினுடைய நோ. அடுத்தது மொர்தெகாய், எஸ்தர் எப்படி
தன்னுடைய காலத்திற்குள் வந்தாள் என்று அடுத்த வாரத்தில் முடிக்கப் போகிறேன். தயவுசெய்து யாரும் அடுத்த வாரத்தை மிஸ் பண்ணாதீங்க. மிக மிக முக்கியமான சில விதிமுறைகள் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு 4ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்க போகிறோம். கர்த்தர் மேன்மையுள்ள காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நாளில் நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சிறையிருப்பிலிருந்து காப்பாற்றும், போதையிலிருந்து காப்பாற்றும், உன் சரீரத்தை கர்த்தருடைய ஆழமாய் இருக்க காப்பாற்றும், உன் கன்னிகத்தை உன் கன்னித்தன்மையை காப்பாற்றும். உன் பெற்றோருடைய மதிப்பும் மரியாதையையும் காப்பாற்றும். அதற்கு மேலாக உங்களை படைத்த தேவனுடைய புகழும் மகிமையும் காப்பாற்றப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோ சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள், தெய்வீக பலத்தை கேளுங்கள். நாம் யாவருமே நிற்போம்.